கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் நாம் தமிழர் கட்சியினர் நடத்திய போராட்டத்திற்கு வந்த எம்பி விஜய் வசந்தை சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு 225 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரும்பு தூண்களான பாலம் அடிக்கடி சேதமடைந்து வருகிறது. இதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் பாலத்தில் போராட்டம் நடத்திய போது நிகழ்விடத்திற்கு வந்த எம்பி விஜய் வசந்தை முற்றுகையிட்டனர். பின்னர் அவரிடம் பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும், சீரமைப்பு பணிகள் முடியும் வரை பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். தரத்தை செக் பண்ணக்கூடிய அந்த மிஷினே உங்கள்ட்ட இல்லைன்னு சொல்றாங்க. ஸ்டெபிலிட்டி 2022 பிறகு இதுவரைக்கும் அவங்க ஸ்டெபிலிட்டிக்கு வந்து இனிஷியலா செக் பண்ணது மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஸ்டெபிலிட்டி இது பண்ணல. இப்பவும் பேட்ச் ஒர்க் தான் டெண்டர் விடுறதா பேசியிருக்காங்க. மொதல் உள்ளது வந்து பேட்ச் ஒர்க் கம்பெனி பண்ணுமா பார்லிமெண்ட்ல இருந்து 10 கோடி வாங்கிட்டு வந்து பேட்ச் தான் இருக்கு. இப்போ நம்ம கேட்கறதா வந்து திருப்பத்தூரில் கனமழை காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஏலகிரி மலை அடிவாரத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோயில் அருகே உள்ள ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரை கண்டு உற்சாகமடைந்தனர். அங்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளின் பொழுதுபோக்கிற்காக அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு பூங்காவில் தங்களது குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டுகளிப்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நாளை காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக விமானப்படை விமானங்களின் ஒத்திகை நிகழ்ச்சி மெரினா கடற்கரையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து விமான சாகச நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. இதில் ரஃபேல், தேஜஸ் உள்ளிட்ட 72 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பங்கேற்க உள்ளன. இந்த சாகச நிகழ்ச்சியை காண 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மெரினா கடற்கரையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முப்படை வீரர்கள் மற்றும் விஐபிகள் அமர ஏசி வசதியுடன் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளன. விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு கடற்கரை மணல் பரப்பில் உயர் கோபுரங்கள் அமைத்தும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தயார் நிலையில் உள்ளன. அரசாங்கம் நம்முடன் களத்தில் இருப்பதால் பருவமழையை சமாளித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, நாசர், தாமு அன்பரசன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சென்னை, திருவள்ளுவர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, அம்பத்தூர், மாதாவரம் பால் பண்ணைகளில் மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் பால் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மழையினால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் துண்டிக்கப்படும் பட்சத்தில் வயர்லெஸ் போன் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மரம் வெட்டும் உபகரணங்களை கூடுதலாக இருப்பு வைத்திருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில குழாய் வழியாக வழக்கமாக வழங்குகின்ற மெட்ரோ வாட்டரை வழங்க முடியாத சூழலில் டேங்கர் லாரி மூலமாக தாமதமின்றி குடிநீர் வழங்குவதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும். குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்மால் மின் இணைப்பு வழங்க முடியாது. அதனால் தாழ்வான பகுதியில் உள்ள EB பாக்ஸ்களை இப்பொழுதே உயர்த்தி வைப்பதற்கான நடைமுறை மேற்கொள்ள வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் நம்முடன் களத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த எண்ணம் ஏற்பட்டுவிட்டார். அரசாங்கம் நம்முடன் இருக்கிறது, இந்த மழையை சமாளித்து விடலாம் என்ற நிம்மதி மக்களுக்கு வந்துவிடும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டுகளிப்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நாளை காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
இதற்காக விமானப்படை விமானங்களின் ஒத்திகை நிகழ்ச்சி மெரினா கடற்கரையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து விமான சாகச நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. இதில் ரஃபேல், தேஜஸ் உள்ளிட்ட 72 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பங்கேற்க உள்ளன. இந்த சாகச நிகழ்ச்சியை காண 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மெரினா கடற்கரையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முப்படை வீரர்கள் மற்றும் விஐபிகள் அமர ஏசி வசதியுடன் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளன. விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு கடற்கரை மணல் பரப்பில் உயர் கோபுரங்கள் அமைத்தும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தயார் நிலையில் உள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் ஆலையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து இந்த போராட்டம் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வரதை பார்க்க முடியுது. இதற்கான தீர்வு அப்படிங்கிறது எப்போது கிடைக்கும் சந்திரசேகர்? நிச்சயமாக செய்யலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் பிரபல எலக்ட்ரானிக் தொழிற்சாலையான சாம்சங் தொழிற்சாலையில் கடந்த தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தை உருவாக்கி 24வது பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபட்ட நிலையில் இன்று 24வது நாளாக தொழிற்சாலையில் பணியாற்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் காஞ்சிபுரம் மாநகரில் மாவட்ட ஆட்சியர் இந்த தொழிற்சங்கத்தினுடைய சுமூக உடன்பாடு எட்ட வேண்டும் கோரி இந்த குடும்பத்தாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினருக்கு அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதால் இன்று அந்த எச்சூர் பகுதியில் இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்படுகிறது. இவர்கள் ஏற்கனவே போனஸ் இந்த தீபாவளிக்கான வழங்க வேண்டிய போனஸும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த போராட்டம் மீண்டும் வலுவடைந்தது. ஏற்கனவே இந்த தொழிற்சாலையில் நிர்வாகத்துவம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை மூலமாக 5 முறை போராட்டத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு எட்டப்படாததால் வரும் 7ஆம் தேதி போராட்டத்துக்காக பேச்சுவார்த்தை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ள இருங்காட்டிக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறையில் அந்த 7ஆம் தேதி 6வது கட்டமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர். ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, மதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் புதன்கிழமை 225 சிறப்பு பேருந்துகளும், வியாழக்கிழமை 880 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாகை, வேளாங்கண்ணி, திருவண்ணாமலைக்கு புதன்கிழமை 35 பேருந்துகளும், வியாழக்கிழமை 265 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் பெங்களூரு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு புதன்கிழமை 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. மாதவரத்தில் இருந்து பல ஊர்களுக்கும் வருகின்ற 9, 10 ஆகிய தேதிகளில் 110 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொந்த ஊர்களில் இருந்து பல பகுதிகளுக்கு பயணிக்கும் மக்களின் தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல ஆயுத பூஜை, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை நாட்களில் கூட்ட நெரிசலை சமாளிக்க திருச்சியில் இருந்து தாம்பரத்திற்கும் மறுமார்க்கத்திலும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் 11ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு ரயில்கள் குறிப்பிட்ட காலத்தில் செவ்வாய், புதன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படுகிறது. மதுபோதையில் சாலையின் மையப்பகுதியில் படுத்து உறங்கி போக்குவரத்திற்கு இடையூறு செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுபோதையில் வந்த நபர் திடீரென சாலையின் நடுவே படுத்து அட்டகாசம் செய்தார். பிறகு எதிரே வரும் பேருந்துகளையும் வழிமறித்து தொந்தரவு செய்தார். இதனால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் இடையூறு ஏற்பட்டது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மதுபோதையில் அந்த நபர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களுக்கு இடையூறு செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதன் பின்னர் மதுபோதையில் இருந்த நபரை காவல்துறையினர் அழைத்து எச்சரித்து அனுப்பினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். மழைநீர் சூழ்ந்துள்ள ஒட்டுமொத்த பகுதியும் இருள் மூழ்கிவிடும் பொழுது வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்காவிட்டாலும் ஜெனரேட்டர் மூலம் பிரதான சாலைகளிலும் இணைப்பு சாலைகளும் லைட்டுகளை கட்டி, போக்கஸ் லைட்டுகளை கட்டி எரிய வழிகள் என்ற கடந்த மழையின் பொழுது மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரின் பொழுது மக்களிடம் பணியாற்றுவதில்
நீண்ட நெடிய அனுபவம் உள்ள எங்களுடைய கழகத்தினரையும் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று தானாக முன்வந்து பணியாற்றுகின்ற என்ஜிஓஸ் தன்னார்வலையும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்டுகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இளைஞர்கள், என்ஜிஓஸ் தன்னார்வலர்களை கொண்ட வாட்ஸ்அப் குழுப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். மீட்பு பணி, உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற பணிகளில் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையில் இயங்கும்படி உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் அரசு அலுவலர்களை அறிவுறுத்த வேண்டும். சிதிலமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள், பழமையான சுனாமி குடியிருப்புகள் போன்ற இடங்கள்ல வாழும் மக்களை எச்சரிக்கை விடுத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்க வேண்டும். மழைநீர் தேங்கும் பகுதிகள், ரிலீஃப் சென்டர்ஸ், மோட்டார்கள், போட் உட்பட நம்மிடம் கையிருப்பில் உள்ள உபகரணங்கள், சமயக்கூடங்கள், தன்னார்வல் குறித்த விவரங்கள் என ஒட்டுமொத்த தகவல்களையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் வகையில் நம்முடைய சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையான இன்டிகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ICCC மேலும் பலப்படுத்துவது அவசியம். சமூக வலைதளங்கள் வரும் மக்களுடைய கோரிக்கைகள், புகார்கள், அதேபோல் மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகள், அவற்றுக்கான தீர்வுகள் என அனைத்தும் ICCC மூலம் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறை இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மழை நேரத்தில் நான் தினமும் அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து அன்றன்று நடந்த பணிகளை ஆய்வு செய்து மறுநாள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் நம்முடன் களத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த எண்ணம் ஏற்பட்டுவிட்டார். அரசாங்கம் நம்முடன் இருக்கிறது, இந்த மழையை சமாளித்து விடலாம் என்ற நிம்மதி மக்களுக்கு வந்துவிடும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதுமே அரசு துறைகளுக்குள் நாம் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருகின்றோம். அதுவும் பேரிடர் நேரங்களில் இந்த ஒருங்கிணைப்பு வழக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அனைத்து அரசு துறைகளும் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நாம் தீர்வு காணும் பொழுது அதற்கான ரிப்ளை பதில்களை உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் அளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரிடர் ரிலீஃப் சென்டர், கம்யூனிட்டி கிச்சன் அமைக்கப்பட்டு இருக்கும் இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நம்முடைய சக அமைச்சர்கள் பெருமக்களுடன் சேர்ந்து 3 ஆய்வுக் கூட்டங்களை ஏற்கனவே நடத்தியுள்ளோம். அந்த ஆய்வுக் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகள், அந்த பணிகளின் தற்போதைய நிலை குறித்து இங்கே நாம் விவாதிக்க உள்ளோம். ஒவ்வொருவரும் சுருக்கமாக பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்த மழையில் இருந்து மக்களை காப்பாற்ற உறுதியேற்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்.